வெற்றி துளசி சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்திருக்குது. இந்த சீரியலை இப்போ கொஞ்சம் விறுவிறுப்பாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? பாட்டி வந்து கண் முழிச்சிட்டாக்கி மையஸ் பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீரியல் வந்து இப்போ சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மையஸை தான் காட்டுறாங்க. மையஸ் வந்து பாட்டி மட்டும் கண் முழிச்சிட்டாக்கி நம்மளை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு பாட்டியோட கதையை முடிச்சிடலான்னு சொல்லிக்கிட்டே அவங்க சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி அவங்க வரும்போது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் வரவும் இதனால் வந்து பாட்டியோட கதையை முடிக்க முடியாமல் மையஸ் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மையஸ் வந்து இப்படி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ துளசி அதுக்கப்புறமா சிவராமன் லட்சுமி எல்லாருமே வந்து பாட்டியை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ பாட்டி வந்து கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே மையஸ் வந்து அப்படியே பயந்து போயிருந்தாங்க. ஐயோ பாட்டி கண் முடிச்சிட்டாங்களே, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல அப்படி தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவராமன் வந்து அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாட்டி பார்த்தோம்னா எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கான அந்த மையஸ் தான். மையஸ் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு சைக்கோவாக்கும், அவங்ககிட்ட இருந்து நம்ம அஞ்சலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மையஸ் வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததுமே மையஸை போட்டு பலார்னு போட்டு அஞ்சலி போட்டு அடிக்கிறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறேன், என் பாட்டியோட நிலைமைக்கு நீ தான் காரணமா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுது. ஏன் கூட தூங்கிட்டு இருந்த பாட்டி திடீர்னு அவங்க இப்படி இந்த மாதிரிக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஓமல சந்தேகம் வந்தது. ஆனா அது இப்போ வந்து சரியா போச்சுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப அப்படிங்கவோ அப்ப சிவராமனும் லட்சுமி கேட்குறாங்க, என்னம்மா நடந்துட்டு இருக்கு அந்த வீட்டுல? அப்ப இவன் நல்லவன் கிடையாது அப்படிங்கும்போது ஆமாப்பா இவன் நல்லவனே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுமே சிவராமன் லட்சுமி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மையஸ் வந்து அப்படியே டக்குன்னு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து அவங்க கண்ட கனவா இருக்குது. ஐயோ இது என்னது எல்லாம் கனவா, நல்ல வேலையா போச்சுது. இது உண்மையில நடந்திருந்துன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கும் போதே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலி வந்து எந்திக்கிறாங்க. என்னங்க ஆச்சுது அப்படின்னு சொல்லவும் என்ன தூங்கலையா, ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அஞ்சலி நீ தூங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்க திடீர்னு எந்திரிச்சிட்டீங்களே, தண்ணி குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்கவும் உடனே மையஸ் அது குடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அஞ்சலி நீ படுத்துக்கும் அப்படின்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் நீங்க படுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா மையஸும் அஞ்சலி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அப்போ மையஸ் வந்து சொல்கிறாங்க, பாட்டியை பேசாமல் நான் வந்து என் வீட்டுக்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாட்டியை வந்து நீங்கள் அழைச்சிட்டு போகலாம், ஏன்னா அவங்களுக்கு எப்போ சுயநினைவு வரும்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும் கூட வேணால் நாங்கள் நர்ஸை வேணால் நாங்கள் வந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து மையஸ் பார்த்தோம்னா நான் நர்ஸை வந்து நான் அவங்கள பார்க்குறதுக்காக நான் அழைச்சிட்டு போகிறேன், அதனால் பாட்டி என் வீட்டிலேயே இருக்கட்டும், என் வீட்டில் வச்சு தான் இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு நடந்துச்சுது, அதனால் என் வீட்டில் இருந்து அவங்க குணமாகி தான் அவங்க வரணும் அப்படிங்கவும் அப்போ சிவராமனும் லட்சுமி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து அழைச்சிட்டு போயிருது அப்படிங்கும்போது என்னத்தை நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா, பாட்டியை நான் நல்ல மாதிரியே பார்த்துக்கிடுவேன், அதான் நர்ஸையும் நான் வந்து கூட அழைச்சிட்டு போகிறோம்ல அவங்க நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவராமன் வந்து அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் மாப்பிள்ள சிரமம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் மாமா நான் அந்த வீட்டில் ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவராமனும் லட்சுமியும் சரி இந்த அளவுக்கு அவர் கேட்டுக்கிட்டுதார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டியை வந்து தன்னுடைய வீட்டுக்கே வந்து மையஸ் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மையஸ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எங்கள் பாட்டியை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கவனிச்சுக்கிட்டதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் அப்போ மையஸ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆமாம் பாட்டி கண்முழிச்சாக்கி என் கதை கந்தல் ஆயிரும், அதுக்காக தானே இதெல்லாம் நடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பாட்டியை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து அப்போ வரவும் அப்போ உடனே அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, சரி அஞ்சலி இவங்க கூட இருந்தாலும் நீயும் அப்பப்போ வந்து கவனிச்சுக்க அப்படிங்கும் போது சரிதாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் சமையல் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்பவும் அஞ்சலி போனதுக்கப்புறமா மையஸ் பார்த்தோம்னா நர்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு இவங்க எப்போ கண் முழிச்சாலும் சரி தான், நீ உடனே அஞ்சலி கிட்ட சொல்லக்கூடாது, என்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க, அதனால எப்போவுமே நீ அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கவும் உடனே அவங்களும் சரிதான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு பாட்டி இருக்கிற ரூம்லேயே ஒரு கேமராவையும் அவங்க வந்து வைக்கிறாங்க. அந்த கேமரா வந்து பார்த்தோம்னா ஒரு பாட்டிலுக்கு பின்னாடி தான் அவங்க வச்சுட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அவங்க அந்த ரூமுக்கு வராங்க. வந்ததுமே நர்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்றது இருந்தால் போங்க, நான் பாட்டியை பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது இல்லை மேடம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, அங்கே சமையல் பண்ணி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், டைனிங் டேபிளில் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் அது வரைக்கும் நான் என் பாட்டி கூட இருக்கிறேன் அப்படிங்கவோ உடனே நர்ஸும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பாட்டி பக்கத்தில் அஞ்சலி உட்காந்துருக்குறாங்க. என்ன பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்த இடத்துல உனக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே, நீ
எப்போ கண்முழிப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கவும் அப்போ பாட்டியோட கண் வந்து அப்படி இப்படி நகர மாதிரிக்கு இருக்குது. இதை பார்த்ததுமே அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னது பாட்டிக்கு நம்ம பேசுறது எல்லாமே வந்து கேட்குது போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாகவே பாட்டி கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு தண்ணி தாக்குது எடுக்கிற மாதிரிக்கு இருக்கு போலுக்கு. அப்போ தண்ணி பாட்டில் எடுக்கிறதுக்காக வரும்போது இங்கே பார்த்தோம்னா அவங்க கேமராவில் வீடியோவில் எல்லாமே வந்து மகேஷ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தண்ணி பாட்டில் எடுக்கும்போது காய் ஸ்லிப் ஆகி அந்த பாட்டில் வந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுமே அது திரும்பி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அதில் ஏதோ கேமரா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே அஞ்சலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரம் மகேஷ் வந்து ஓடி வராங்க. வந்ததுமே என்ன அஞ்சலி நீ இங்கே இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் எதுக்காக இப்படி பதட்டமாகி நீங்கள் ஓடி வரீங்க அப்படிங்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி அப்படிங்கிறாங்க. நான் வந்தேன் உன்னை காணலை அதனால தான் நீங்கள் இருக்கிறியான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது ஆமாம் அவங்கள சாப்பிட்றதுக்காக அனுப்பி வச்சுட்டு அதனால பாட்டிக்கிட்ட நான் இருந்தேன் அப்படிங்கவோ உடனே வந்து மகேஷ் வந்து எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த கேமராவை பார்க்க விடாமல் மகேஷ் வந்து அவங்க தடுக்கிறதுக்காக இருக்கவும் அப்போ வந்து அஞ்சலி வந்து பார்த்த மாதிரி தான் இருக்குது. என்னது இங்கே கேமரா இருக்கிற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் மகேஷ் வந்து அதை ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஒருவேளை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போலுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மகேஷ் வந்து ஐயோ இதுதான் இப்படி கீழே விழுந்து உடஞ்சிருச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது இன்னொரு கேமராவை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அதில் ஒரு பொம்மையில் வச்ச மாதிரிக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு வரவும் அந்த பொம்மையை வாங்கிட்டு வரும்போது உடனே அஞ்சலி கேட்குறாங்க என்னங்க பொம்மை வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாம் உனக்காக தான் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொம்மை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இது வந்து பாட்டியோட ரூமில் வச்சிருது அப்படிங்கிறாங்க. எதுக்காக பாட்டியோட ரூமில் வைக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் நீ அப்பப்போ அங்கே தானே உட்காந்துருக்கிற அதனால தான் அந்த பாட்டியோட ரூம்லேயே இருக்கட்டும் அங்கே வச்சா தான் இது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க சமாளிக்கிறாங்க. அஞ்சலியும் ஒன்று அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ அதை பார்த்தோம்னா அந்த பொம்மையில் கண்ணில் வந்து அவங்க கேமரா இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தான் பாட்டியோட ரூமில் கொண்டு அவங்க வைக்கிறாங்க. அப்போ வந்து நர்ஸுக்கிட்ட வந்து மைய சொல்கிறாங்க இங்கே பாரு நான் தான் அந்த ரூமை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம்ல நீ எதுக்காக அங்கே வந்து அப்படிங்கவோ இல்லை சார் நான் சாப்பிட்றதுக்காக நான் வந்தேன் அது கூட நான் அங்கேயே வச்சு சாப்பிட்றேன்னு தான் சொன்னேன் ஆனால் மேடம் தான் வந்து நீ அங்கே போன்னு சொல்லிட்டு நான் அனுப்புனாங்க அப்படிங்கவோ இங்கே பாரு இன்னும் அந்த ரூமை விட்டு நீ நவளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.